more to know. A box is given. Yes, leeches do not have ear. Leeches, they don't have ears. Hence can sense vibration through their skin. Then how can they feel? How can they feel there is enemy or predator? எப்படி அது ஃபீல் பண்ணும் அப்படின்னா with the help of their skin. They can sense vibration through their skin. Understand ma? Then leeches have 2 to 10 tiny eyes which help them to locate their food. In the first five segment we can see the eyes. That eyes are helpful for locating their food. Then leeches can suck blood 5 times more than their body weight. அதோட body weight விட 5 times more than the blood வந்து அந்த body weight விட 5 times. யாஸ்மின் குட் மார்னிங் மா. மோர் வெயிட் உள்ள அந்த பிளட்டை வந்து சக் பண்ணுவான். சரியாம்மா? இட் மே டேக் மோர் தேன் இயர் ஃபார் த கம்ப்ளீட் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் அ ஃபுல் மீல். ஏன்னா அந்த பாடி வெயிட்டை விட 5 டைம்ஸ்னா இட் டேக்ஸ் எ லாட் ஆஃப் டைம் டு டைஜஸ்ட். சரியா? அப்போ எவ்வளோ நாள் எடுக்குதான் அந்த ஃபுல் மீல், அந்த ஃபுல் பிளட்டையும். அதனால தான் அதோட க்ராப்பில் வந்து 10 chambers ப்ளஸ் டைவர்டிகுலா எல்லாம் இருக்குது. சரியாம்மா? in order to accommodate more blood in that area. சரியா? அந்த ஏரியாவில் நிறைய பிளட்டை வந்து அதோட பாடி வெயிட்டை விட 5 மடங்கு அதிகமாக அந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. சரியா? ஸோ இட் டேக்ஸ் more than a year for the complete digestion and absorption of full meal. அதோட ஃபுல் மீல், அந்த ஃபுல் பிளட்டையும் அதை டைஜஸ்ட் பண்ணணும்னா இட் டேக்ஸ் more than 1 year. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ ஒரு தடவை அந்த பிளட்டை சக் பண்ணிட்டாலே அதுக்கு ஃபுட்டு வந்து அவ்வளவா தேவைப்படாது. சரியா? ஏன்னா இட் வில் பி ஸ்டோர்டு இன் த க்ராப் ரீஜியன். சரியாம்மா? க்ராப்பில் வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறனால it will use it for more than 1 year. Then segmentation of leech. லீச்சில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர் செக்மெண்ட் இன் விச் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். பாடி செக்மெண்ட், டோட்டல் பாடி செக்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கே? 33. தென் ஆன்டீரியர் சக்கர், மவுத், ஐஸ். எஸ் மா, ரூபா ரமணி, வர் கரெக்ட். ஆன்டீரியர் சக்கர், மவுத், ஐஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டு 5th செக்மெண்ட்லேயே முடிஞ்சிருது. சரியா? ஃபர்ஸ்ட் டு 5th செக்மெண்ட். தென் posterior sucker, last 7 segment, that is 27th to 33. கடைசி 7 segments சேர்ந்து தான் posterior sucker. Very good. Yes, Rooba Ramani. Then pharynx, it lies between 5th to 8th. Then crop 9th to 18th. லாங்காக இருக்குது. சரியா? அதில் 10 segments வருது. அதனால தான் crop வந்து 9th to 18th. Then stomach, it is lying in the 19th segment. Stomach of the leech is lying in the 19th segment. Then intestine, where the intestine is present, 10th to 22nd. Then rectum, 23rd to 26th. Anus, அந்த கடைசி செக்மெண்ட் 27வது செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்லேருந்து போஸ்டீரியர் சக்கர் ஆரம்பிக்குதுல, அதுக்கு முன்னாடி 26th வந்து ஏனஸ் இருக்குது. தென் நெஃப்ரிடியோபோஸ் வந்து 6th to 22nd செக்மெண்ட்ல இருக்குது. மேல் ஜெனிட்டல் போர் 10th செக்மெண்ட், ஃபீமேல் ஜெனிட்டல் வந்து 11th செக்மெண்ட். எஸ்மா, ரூபா ரமணி, வெரி குட். தேங்க்யூ ரூபா ரமணி. தென் டுடே we are going to study the respiratory system of leech. Respiratory system. Here there is no unique character. And the respiratory organ, respiratory system அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இன் லீச்சஸ் there is no special respiratory organ. Respiration occurs with through the skin. Respiration வந்து இங்கே மோஸ்ட்லி எப்படி தான் நடக்குது? ஸ்கின் வழியாக தான். இங்கே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நம்மள மாதிரி லங்ஸு, நோஸ் எதுவுமே இருக்காது. சரியாம்மா? ஸோ த்ரூ த ஸ்கின் respiration takes place. Then dense network of tiny blood vessels called capillaries
containing the hemocoelic fluid extend in between the cells of the epidermis. சரி, இப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனை ஸ்கின் வழியா எப்படி அதை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the skin contains the epidermal layer. ஸ்கின்ல வந்து எபிடர்மல் லேயர் இருக்கும், அப்படிதானே? நம்ம ஃபர்ஸ்ட் டேயே படிச்சுட்டோம். அந்த ஸ்கின் கண்டைன்ஸ் எத்தனை வால், பாடி வால்ல வந்து 4 லேயர்ஸ் இருக்கு, அப்படிதானம்மா? 4 or 5 லேயர்ஸ். அதில் அவுட்டர் மோஸ்ட் வந்து கியூட்டிக்கல், கியூட்டிக்கலுக்கு அடுத்தது எபிடர்மிஸ் இருக்கும், சரியா? அந்த எபிடர்மல் லேயர்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ், நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ், they are called capillaries. they contain hemocoelic fluid. அந்த எபிடர்மிஸ்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி பிளட் வெசல் ஃபுல்லா filled with hemocoelic fluid. அந்த பிளட் வெசல்ல ஃபுல்லா என்னது இருக்கும்? ஃப்ளூயிட் இருக்குமா, அதான் பிளட்னு வச்சுக்கேன். தட் இஸ் கால்டு ஹீமோசீலிக். 5 லேயர்ஸ் ரூபாரமணி. இந்த அவுட்டர் மோஸ்ட் வந்து கியூட்டிக்கல், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து எபிடர்மிஸ், சரியாமா? அந்த எபிடர்மல் லேயர்ல there are number of network of capillaries are present. அந்த கேபிலரிஸ்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹீமோசீலிக் ஃப்ளூயிட், தட் இஸ் லைக் அ பிளட், சரியா? பிளட் மாதிரி தான் ஒரு ஃப்ளூயிட் அதுக்குள்ள இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கும் அந்த ஆக்சிஜனுக்கும் தான் இடையில எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், சரியா? அந்த பிளட் கேபிலரிஸ்குள்ள இருக்கிற அந்த என்னது ஹீமோசீலிக் ஃப்ளூயிட்ல தான் அந்த ஆக்சிஜன் வந்து சேருது. அட்மாஸ்பரிக் அந்த ஓப்பனிங்ஸ், there are number of openings present on the body of the leech. leechல வந்து நிறைய டார்சல் போர், தென் நெஃப்ரிடியோ போஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த போஸ் வழியா ஆக்சிஜன் வந்து உள்ள என்டர் ஆகுது. உள்ள என்டர் ஆகி எங்க வந்து ரீச் ஆகுது? ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ்ல இருக்கிற பிளட் கேபிலரிஸ்குள்ள உள்ள போகுது. அங்க வந்து என்னது இருக்கும்? ஃபுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ ஆக்சிஜன் உள்ள வரவும் கார்பன் டை ஆக்சைடு இஸ் சென்ட் அவுட் சைடு, அல்லது கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே விட்டுரும் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆக்சிஜன் உள்ள வரும், சரியாமா? இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் டேக்ஸ் பிளேஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். அந்த டிஃப்யூஷன் வெளியே ஆக்சிஜனோட அளவு கூட இருக்குது, உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு கூட இருக்கு. ஸோ பிளட் கேபிலரிஸ் ஆர் ஹேவிங் மோர் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சிம்பிளி டிஃப்யூசஸ் அவுட் சைட் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் சிம்பிளி டிஃப்யூசஸ் இன்டு த ஹீமோசீலிக் ஃப்ளூயிட். that is called simple diffusion. அப்ப diffusion வழியா தான் exchange of gases வந்து நடக்குது, சரியாமா? then oxygen dissolved in water diffuses through the skin into the hemocoelic fluid. skin வழியா எங்க போய் ரீச் ஆயிருது ஆக்சிஜன்? இப்போ அந்த லீச் வந்து வாட்டர்ல இருந்துச்சுன்னா வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து எது அந்த ஸ்கின் வழியா உள்ள போகும். if the leech is in the land, on the land, terrestrial, அது வந்து லேண்ட்ல இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து அந்த ஸ்கின் வழியா ஃபர்ஸ்ட் எங்க தான் போகும்? ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் which is present in the blood capillaries on the epidermal layer. எபிடர்மல் லேயர்ல இருக்கிற அந்த பிளட் கேபிலரிஸ்குள்ள இருக்கிற ஹீமோசீலிக் ஃப்ளூயிட்ல போய் சேர்ந்துரும், சரியாமா? while carbon dioxide diffuses out. கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும், ஆக்சிஜன் வந்து அந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிடுக்குள்ள வந்துடும். then skin is moist and slimy due to secretion of mucus which also prevent it from drying. மாதிரி ஸ்கின் வந்து எப்பவும் எப்படி இருக்கும்? moist and slimy, வலுவலுன்னு இருக்கும். due to what? secretion of mucus. அதோட ஸ்கின்ல வந்து நிறைய கிளான்ஸ் இருக்கும்பா. அந்த கிளான்ஸ் வந்து என்ன செக்ரேட் பண்ணுதான்? மியூக்கஸை செக்ரேட் பண்ணுது, which also prevent it from drying. அதனால அந்த லீச் வந்து ட்ரை ஆகாம when it is on the லேண்ட்ல இருக்கும்போது ட்ரை ஆகாம பாத்துக்கிறது, சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். there is no definite respiratory organ or system in leeches. how then respiration occurs in leeches? in leeches respiration occurs by simple diffusion. how it occurs? only through the skin. the skin contains epidermis. the epidermis is highly supplied with fine capillaries of blood vessels, fine blood capillaries. then the atmospheric oxygen or oxygen which is dissolved in water enter into the hemocoelic fluid which is present in the blood capillaries through the skin வழியா அந்த எதை போய் ரீச் ஆயிருது? பிளட் கேபிலரிஸ்குள்ள இருக்கிற சீலோமிக் ஃப்ளூயிடுக்குள்ள போய் ரீச் ஆயிருது, சரியாமா?
coelomic fluid. Then there exchange of carbon dioxide and oxygen takes place. So oxygen is absorbed and carbon dioxide is sent outside. Carbon dioxide is diffuses outside. Then the skin is always moist and slimy. இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக வேண்டி ஸ்கின் வந்து எப்பவுமே எப்படி இருக்குதான், இட் இஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லைமி டியூ டு செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ். அந்த அந்த ஸ்கின் வந்து நல்லா ஸ்லைமி மியூக்கஸாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக டிஃப்யூஷன் நடக்க முடியும். சரியாம்மா? ஸோ இன் ஆர்டர் டு டூ ரெஸ்பிரேஷன், த ஸ்கின் ஆஃப் த அனிமல் இஸ் skin of the leech is always moist and slimy. Moist and slimy. How it is moist and slimy? By the secretion of mucus. And also it prevents respiration help பண்ணுது, and also it prevents from drying up of the animal. Are you clear, ma? That's all about the respiratory system. Then yes, ma. Thank you, Ruba Ramani. Then we shall study about the circulatory system. இந்த circulatory system வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக மீன்ஸ் நமக்கு வந்து இப்போ ஹார்ட் இருக்கும், ஹார்ட்ல இருந்து பிளட் வெசல்ஸ் வந்து பிளட்டை எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணும். அடுத்து பிளட் வெசல்ஸ் அகைன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். பட் ஹியர் தேர் இஸ் நோ ஹார்ட். சரியா? இங்கே ஹார்ட் இருக்காது. த சர்க்குலேஷன் இஸ் brought about by ஹீமோசீலிக் சிஸ்டம். சரியாம்மா? ஹீமோசீலிக்னா தேர் இஸ் நோ ஹார்ட். அதனால பிளட் வந்து இப்போ எங்கே வந்து பூல் ஆகி இருக்கு, ஸ்டாக்னண்ட் ஆகி இருக்கு, எங்கே வந்து அது தேங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலோம் பாடி கேவிட்டிக்குள்ள பிளட் வந்து தேங்கி இருக்கும். சரியாம்மா? ஸோ இட் இஸ் கால்டு ஹீமோசீலிக் சிஸ்டம். ஹீமோசீலிக் சிஸ்டம். தேர் இஸ் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸும் இல்லை, ஹார்ட்டும் இல்லை. தென் பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை, பிளட் வெசல்ஸ் வந்து இங்கே யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறா? சேனல்ஸ். இந்த மாதிரி சேனல்ஸ் வழியாக தான், சரியா, இப்படி சேனல்ஸ் வழியாக தான் பிளட் வெசல்ஸ்க்கு பதிலாக இப்படி கெனால் மாதிரி போகும். அது வழியாக தான் பிளட் வந்து என்ன செய்யுது, அந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சரியாம்மா? ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் வந்து அந்த சீலோம்ல தேங்கி இருக்கும். தென் அங்கேருந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் எப்படி போகுது அப்படின்னா, தெர் இஸ் நோ பிளட் கேப்லரி, பிளட் வெசல்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டியூபுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா? சேனல் மாதிரி, கெனால் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் என்ன பண்ணுது, the blood is carried to all the parts. Understand, ma? The hemocoelic channel or canal is filled with blood-like fluid. That fluid contain, the hemocoelic fluid contains hemoglobin. அந்த hemocoelic fluidலையுமே என்ன பிக்மெண்ட் இருக்குது? ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்கிறதுனால it is red in color. சரி, இப்போ வந்து சர்க்குலேஷன் வந்து there is no heart, there is no definite blood vessel. True blood vessels irukade. Only the circulation takes place with the help of hemocoelic system. No blood vessel. Blood vessels are replaced. Blood vessel pala enadhu channels or canals da irukkude. That channels are filled with hemocoelic fluid. The fluid contains hemoglobin. Then there are idan அதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரியாப்பா? ஹியர் வி கேன் சி த சர்க்குலேட்டரி சிஸ்டம். I'll draw it. இந்த இது வந்து உனக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், அது நான் உனக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சரியா? வெயிட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உனக்கு ட்ரா பண்ணுறேன். எஸ், there are 4 channels. சொன்னல blood capillaries, blood vessels பலாம் என்னது இருக்குமா? 4 channels. One lies above the alimentary canal. Other lies below the alimentary canal. ரெண்டாயிட்டா? Then other 2 channels lie on lateral side, which serve as heart and have inner valves. All the 4 channels are connected together posteriorly in the 26th segment. இதை வந்து நான் உனக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். Listen. சரியா? எஸ், எஸ், இதுதான் என்னது, லீச். சரியா? அந்த லீச்சோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எத்தனை லாஞ்சிடியூனல் சேனல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்?
ஃபோர் லாஞ்சிடியூனல்ஸ். சரியாம்மா? இதை நீ இப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ லீச் வந்து இந்த நம்ம வந்து திஸ் இஸ் டார்சல் சைடு. சரியா? டார்சல் சைடு. இங்கே மவுத் இருக்கு, இங்கே வந்து வென்ட்ரல் சைடு. வென்ட்ரல் சைடு ஹேர் ஏனஸ் இருக்கு. சரியாப்பா? எஸ். இப்போ டார்சல், டார்சல், வென்ட்ரல். இப்போ மவுத்தில் இருந்து என்னது ஃபார்ம் ஆகும்? சென்ட்ரல்ல அலிமெண்ட்ரி கெனால் இருக்கும். அப்படிதானே? சென்ட்ரல்ல என்னப்பா இருக்கும்? மவுத்து, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், அப்படியே இந்த லாங் டியூப்லா ஸ்ட்ரக்சர் இருக்குது. தட் இஸ் கால்டு அலிமெண்ட்ரி கெனால். இதுதான் அலிமெண்ட்ரி கெனால். சரி, இப்போ அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல 4 சேனல்ஸ் இருக்கும்ல, அந்த சேனல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், 1 சேனல் லைஸ் above the alimentary canal, here the dorsal side. இங்க ஒரு சேனல் இருக்கு. சரியாப்பா? இதுல ஒரு சேனல் இருக்கும் above the alimentary canal. Then this is on the dorsal side. சரியா? dorsal side இங்க ஒரு சேனல் இருக்குது. Then another one below the alimentary canal, இங்க ஒரு சேனல் இருக்குது. எஸ், below the alimentary canal. சென்டர்ல என்ன இருக்குன்னு சொன்ன? இது வந்து என்னது? This is the alimentary canal. This is the alimentary canal. Then the 4 channels of the circulatory system lies one above the alimentary canal, one below the alimentary canal. Above the alimentary canal dorsally and below the alimentary canal ventrally. ரெண்டு சரியாயிட்டா? இன்னும் ஒன்று வந்து இன்னும் ரெண்டு எங்க இருக்கும் அப்படின்னா லேட்ரல் சைடு. சரியாம்மா? இந்த இப்போ இந்த அனிமல் அப்படி நேரா நீ வச்சேன்னா இப்படி நேரம் இருக்கிற அனிமல் இது சென்டர். இங்கிட்டு ஒன்று இருக்குதா, இங்கிட்டு ஒன்று இருக்குதா, இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடு ஒன்று இருக்கும். அப்படி லேட்ரல் சைடு. ஆன் எய்தர் சைடு ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனல். லேட்ரல் சைடு இந்த சைடு ஒன்று, அந்த பின்னாடி சைடு ஒன்று. சரியா? அப்படி 4 சேனல்ஸ் ஆர் பிரசன்ட். அண்டர்ஸ்டாண்ட்மா? தெர் ஆர் 4 longitudinal சேனல்ஸ். 1 சேனல் லைஸ் above the alimentary canal, 1 below the alimentary canal. இப்படி ரெண்டு சைடு இருக்குதா? அடுத்து இன்னொன்று இந்த லேட்ரல் சைடு, இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடு ஒன்று இருக்கும். லேட்ரல் சைடில் ரெண்டு இருக்கும். இந்த சைடு ஒன்று, நெக்ஸ்ட் சைடு ஒன்று. சரியா? விச் சர்வ் ஆஸ் ஹார்ட். இதுதான் ஆக்சுவலாக அதோட ஹார்ட்னாலும் சரி, வேல்வ்ஸ்னாலும் சரி, எல்லாமே இதுதான். தெர் இஸ் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ ட்ரூ ஹார்ட். புரிஞ்சுதாப்பா? ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் posteriorly in the 26th. இந்த 26th சேம்பர் இருக்கு இல்லையா, தட் இஸ் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 26th செக்மெண்ட்ல இந்த ஆல் த 4 இந்த இதுல ஒன்று, அந்த 4மே வந்து கனெக்ட் ஆயிரும். சரியா? 4 சேனல்ஸுமே கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி பிளட் இங்கே தேங்கி இருக்குது. அடுத்தது அகைன் இந்த சேனல் வழியா அந்த ஹீமோசீல், அந்த ஃப்ளூயிட், ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போயிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? பட் தேர் இஸ் நோ தின் கேபிலரிஸ். அதில் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து குட்டி குட்டி பிராஞ்சா எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துட்டு போகாது. ஒன்லி இந்த சேனல்ஸ் வழியாக தான் ரன் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் நாட் வெல் டெவலப் ஒன்லி த்ரூ த ஸ்கின். ஸ்கின் வழியாக தான் டிஃப்யூஷன் நடந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ நாட் வெல் டெவலப். இங்கே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த பிளட் வெசல்ஸ்க்கு பதிலாக the blood is or hemophilic fluid is carried by 4 channels or canals. There are 4 canals. சரியாமா? என்னெல்லாம்? ஒன் வந்து டார்சல் above the alimentary canal, another வந்து below the alimentary canal, இன்னும் ரெண்டு வந்து on the lateral sideல இருக்குது. சரியா? Then all these channels are joined at in which place? Yes ma, Ruba Ramani, very good. Very good, Ruba Ramani. All these channels are joined at 26th segment of the leash. That's all about the circulatory system. Are you clear ma? Yes. Are you clear? Then nervous system. சரியா? இப்போ அதையும் நான் உனக்கு நர்வஸ் சிஸ்டமையும் உனக்கு வந்து ட்ரா பண்ணி தான் காமிக்க முடியும்.
Students, can you see ma? Yes. எஸ் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இந்த பாயிண்ட்ஸ் நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தெர் ஆர் 4 சேனல்ஸ். ஒன் லைஸ் above the alimentary canal, other lies below the alimentary canal, then other 2 channels lie on lateral side which serve as heart and heart inner and have inner valves. Then all these 4 channels are connected together posteriorly in the 26th segment. That's all about the circulatory system. The next nervous system. Nervous system இங்க வந்து not well developed. சரியாமா? CNS. What is CNS? Nervous system நான் explain பண்ணி உனக்கு ஒரு தடவை draw பண்ணிடுறேன். Then only you can understand it easily. CNS means central nervous system. Central nervous system consists of a nerve ring and paired ventral nerve cord. சரியா? இங்கேயும் பிரெயின் எல்லாம் நாட் வெல் டெவலப். ஒரு நர்வ் ரிங் இருக்கும். சரியா? அந்த மாதிரி நர்வ் ரிங் இருக்கும். அது மாதிரி பேர்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கும். சரியாம்மா? நர்வ் ரிங் சரௌண்டட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். எஸ், சிஎன்எஸ் மீன்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மார்க்கேஷ், வெரி குட். த நர்வ் ரிங் சரௌண்ட்ஸ் த ஃபேரிங்ஸ். இந்த நர்வ் ரிங் வந்து அந்த லீச்சோட ஃபேரிங்ஸ் பக்கத்துல இருக்குது. ஃபேரிங்ஸை சுத்தி எப்படி இருக்கும். இப்போ இது வழியா சென்ட்ரு வழியா என்னது அலிமெண்ட்ரி கெனால் போகுதுன்னு வையேன். அலிமெண்ட்ரி கெனால்ல இந்த இடம் வந்து ஃபேரிங்ஸ். அந்த ஃபேரிங்ஸை சுத்தி தான் என்னது இருக்குது, த நர்வ் ரிங் வந்து இருக்குது. த நர்வ் ரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் லீச்னு வச்சுக்கேன். லீச்சில் சென்டரில் அலிமெண்ட்ரி கெனால் போகுது. ஸோ அலிமெண்ட்ரி கெனாலில் திஸ் ரீஜன் இஸ் ஃபேரிங்ஸ். ஸோ அந்த ஃபேரிங்ஸை சுற்றி ஒரு நர்வ் ரிங் இருக்குது. தட் இஸ் கால்டு என்னது, நர்வ் ரிங். அண்ட் அதில் வந்து நர்வ் ரிங்லேருந்து 2 சைட்லையும் இப்படி என்னது வரும், நர்வ் கார்டு. நர்வ் ரிங்லேருந்து இப்படி 2 சைட்லையும் லேட்ரல் சைடில் நர்வ் கார்டு வந்து அரைஸ் ஆகும். சரியாப்பா? திஸ் இஸ் நர்வ் ரிங். திஸ் இஸ் நர்வ் ரிங். Understand? Nerve rings surround the pharynx and it is formed of suprapharyngeal ganglion and circumpharyngeal connective and subpharyngeal ganglion. சரி, இதுவும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். when I'll draw it. Before that I'll explain it one time. சரி, இதை வந்து என்ன சொல்லுவோம், ஒரு நர்வ் ரிங் சொல்றோம். அடுத்து இங்கேயும் ஒரு நர்வ் ரிங் இருக்கும். சரியா? இந்த நர்வ் ரிங் எது பக்கத்துல இருக்குது, ஃபேரிங்ஸ்க்கு பக்கத்துல இருக்குது. சரியா? இது ஃபேரிங்ஸ்க்கு கீழே இருக்குது. 2 நர்வ் ரிங்கையும் கனெக்ட் பண்றதுக்கு வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அங்க பிரெயினா எடுத்துக்கிடணும். சரியாம்மா? இதுதான் பிரெயின். ஸோ இது வந்து ஃபேரிங்ஸுக்கு மேல இருக்கிறனால ஃபேரிங்ஸ் இருக்கிற ரீஜன்ல தானே இந்த நர்வ் ரிங் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு சூப்ராஃபாரிஞ்சியல் கேங்க்லியான். கேங்க்லியான் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல அந்த நர்வ் ரிங்னு நம்ம சொல்றோம்ல, இது ஃபுல் ஆஃப் நர்வ்ஸ். இதுவும் ஒரு நர்வ் ரிங், இதுவும் ஃபுல் ஆஃப் நர்வ்ஸ். சரியாம்மா? நியூரான்ஸ் தான் இதுக்குள்ள ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலா பிரெயின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட வேண்டியது. ஸோ இது ஃபேரிங்ஸுக்கு மேல இருக்கிறனால திஸ் இஸ் கால்டு சூப்ராஃபாரிஞ்சியல் கேங்க்லியான். சூப்ராஃபாரிஞ்சியல் கேங்க்லியான். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பிரெயின். தென் இந்த ஃபேரிங்ஸ்க்கு கீழே லேட்ரல் சைட்ல நர்வ் கார்டு அரைஸ் ஆகி இங்கேயும் ஒரு நர்வ் ரிங் இருக்கு. திஸ் இஸ் கால்டு subpharyngeal ganglion. Subpharyngeal. Suprana above the pharynx, then sub means below the pharynx. இந்த இடத்துல pharynx இருக்குன்னு வச்சுக்கயா. இப்போ pharynxக்கு மேல இருக்கிற nerve ringக்கு பேரு suprapharyngeal ganglion. Then pharynxக்கு கீழே இருக்கிற nerve ringக்கு பேரு subpharyngeal ganglion. சரியாம்மா? Subpharyngeal ganglion lies below the pharynx and is formed by the fusion of 4 pairs of ganglia. கேங்க்லியான்னாலே அதில் வந்து திக்கா வந்து நியூரான்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். நிறைய நியூரான்ஸ் வந்து சேர்ந்ததான் கேங்க்லியான். இங்க ஒரு கேங்க்லியான் இருக்கு. திஸ் இஸ் கால்டு சூப்ராஃபாரிஞ்சியல் கேங்க்லியான். திஸ் இஸ் கால்டு சப்ஃபாரிஞ்சியல் கேங்க்லியான். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து இருக்கும்.
this இந்த ரெண்டையும் சேர்த்து we can call it as brain of the leech. Are you clear ma? Yes, I'll draw it. இத பாரு, நான் ஒரு தடவை உனக்கு டிரா பண்ணியும் காமிச்சிடுறேன். சரியாப்பா? எஸ். Can you see ma? தெரியுதா உனக்கு? You can't see only half view you are seeing. No problem. சரி, இங்க பாரு. இப்போ இதுதான் வந்து லீச்னு வச்சுக்கேன். சரியா? லீச்ல இங்கே மவுத் இருக்குது. மவுத்ல இருந்து என்னது buccal cavity, then pharynx, then esophagus, then crop, இந்த மாதிரி அரைஸ் ஆகும். அப்படிதானே? ஸோ ஹியர் இதுதான் pharynx. இந்த pharynxக்கு வெளியே இது சென்டர்ல போயிடும். சரியா? நர்வஸ் சிஸ்டம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த pharynxக்கு வெளியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நர்வ் ரிங் இருக்கும். நர்வ் ரிங். சரியாப்பா? நர்வ் ரிங் இந்த pharynx கிட்ட. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரெயின் அப்படின்னு சொல்றோம். பிரெயின். திஸ் இஸ் கால்டு, இந்த pharynxக்கு கொஞ்சம் மேல இருக்கிறனால சூப்ரா pharyngeal. சூப்ரா pharyngeal. சூப்ரானா above. pharyngeal ganglion. ganglion. Understand? Yes, brain. அடுத்து இது ரெண்டையும் அடுத்து இங்க pharynxக்கு கீழே ஒரு என்னது இருக்குது? ganglion இருக்கும். This is called subpharyngeal ganglion. Subpharyngeal ganglion. Subpharyngeal ganglion. Then both these ganglion are connected. ரெண்டையும் interconnect பண்றதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு nerve cord இருக்கும். ஸோ இது ஃபார்ம்ஸ் என்னது? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? This is called circumpharyngeal connective. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணது இல்லையாப்பா? This is called circumpharyngeal. Circumpharyngeal connective. ரெண்டையும் கனெக்ட் பண்ற கனெக்டிவ். சரியா? So it is called circumpharyngeal connective. Are you clear? இப்போ புரிஞ்சிட்டாப்பா? This is called என்னது? இதைதான் நம்ம என்ன சொல்றோம்? This is called, இதுதான் ஆக்சுவலா பிரெயின். இந்த ஃபுல்லா சேர்த்து நம்ம பிரெயின் சொல்றோம். சரி, அடுத்து என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து அரைசஸ் த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. இந்த சர்க்கம்ஃபாரிஞ்சியல் காங்க்லியான் இது ஃபுல்லா அந்த ஃபேரிங்ஸ் இருக்கிற ரீஜன். ஃபேரிங்ஸ் எந்த இடத்துல இருந்தது? 5th to 8th செக்மெண்ட்லேயே முடிஞ்சிட்டு. அப்படிதானே? 5th to 8th செக்மெண்ட். ஸோ அதுக்கு அப்புறம் உள்ள செக்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா இது நீளமா இப்படி வென்ட்ரல் நர்வ் கார்டா அரைஸ் ஆகுது. சரியா? இட் இஸ் அ டிஎல் நர்வ் கார்டு, டபுள் நர்வ் கார்டு. நீளமா நர்வ் கார்டு இருக்கும். அங்கங்கே இதுலயும் என்னது இருக்குது? காங்க்லியான் வந்து இருக்கும். சரியா? குட்டி குட்டியா காங்க்லியான். அதுல இருந்து நர்வ்ஸ் வந்து இப்படி அரைஸ் ஆகும். இதான் ஆக்சுவலா the nervous system. Students, can you hear my voice? Yes ma. Thank you Kaja. Thank you da. Yes, Mari Selva Satish. This is the என்னது nerve cord. புரிஞ்சுதா? அப்போ பிரெயின் வந்து அந்த 5th to 8thலயே என்ன செஞ்சிருது? பிரெயின் வந்து முடிஞ்சிருது. அடுத்த பிறகு ஃபுல்லா பாடி ஃபுல் செக்மெண்ட்ஸ்லயும் இந்த நர்வ் கார்டு வந்து லாங்கா டபுளா என்ன செய்யுது? நர்வ் கார்டு வந்து வருது, டபுளா வருது. இந்த சம்டைம்ஸ் சில ஏரியாஸ்ல வந்து என்ன செய்யுது? அந்த டபுள் நர்வ் கார்டு வந்து ஜாயின் ஆகி அந்த இடத்துல காங்க்லியானை ஃபார்ம் பண்ணுது. சரியாமா? ஸோ நம்பர் ஆஃப் காங்க்லியான் ஆர் பிரசன்ட். அதை நம்ம ஈச் செக்மெண்ட்லயும் இப்படி ஒவ்வொரு காங்க்லியான் இருக்குன்னு கூட சொல்லிடலாம். சரியா?
each segment possess a ganglion from which the nerves arise. This is the nervous system. உனக்கு இது வந்து ரொம்ப டீப்பா கொடுக்கல, நர்வஸ் சிஸ்டம்னு கொடுத்து உங்களுக்கு இந்த சூப்ராஃபாரஞ்சியல் சப்ஃபாரஞ்சியல் காங்லியான் ரெண்டையும் கனெக்ட் பண்றது சர்க்கம்ஃபாரஞ்சியல் காங்லியான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் வந்து சப்ஃபாரஞ்சியல் காங்லியான் வந்து 4 pairs ஆஃப் காங்லியான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் உங்க புக்கில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைக் திஸ். சரியாப்பா? இதுதான் அதோட லீச்சோட நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமே ரொம்ப டெவலப் ஆகலை. அந்த 5th to 8th செக்மெண்ட்ல பிரெயின் முடிஞ்சு போயிருது. சரியா? பிரெயின் வந்து முடிஞ்சு போயிருது. தட் இஸ் பிரெயின் என்னெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணுது? சூப்ராஃபாரஞ்சியல் காங்லியான், சப்ஃபாரஞ்சியல் காங்லியான் ரெண்டையும் கனெக்ட் பண்றது சர்க்கம்ஃபார். அப்போ இங்கே ஒரு மெசேஜ் வந்துன்னா அதை வந்து இந்த காங்லியானுக்கு எப்படி பாஸ் பண்ணும் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபாரஞ்சியல் காங்லியான் வழியா என்ன செய்யுது இதுக்கு வருது. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கா எப்படி மெசேஜை பாஸ் பண்ணுதுன்னா இந்த டபுள் நர்வ் கார்டு வழியா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் மெசேஜை பாஸ் பண்ணுது. இது என்ன ஃபீல் பண்ணுதோ வெளியே வந்து அதுக்கு இயர்லாம் கிடையாது, ஒன்லி ஃபீலிங் தான், சென்சரி ஃபீலிங். அப்போ வைப்ரேஷன்ஸ் வச்சு ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் வந்து இந்த நர்வ் கார்டு வழியா எல்லா செக்மெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ணும். அது கிளியர்மா? தட்ஸ் ஆல் அபவுட் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபினிஷ்ட். தென் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரியா? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்ப்போம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அகைன் அந்த பிபிடி வச்சு ஒரு தடவை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நர்வஸ் சிஸ்டம். எஸ், இந்த நர்வஸ் சிஸ்டம் பாரு, டயக்ராம் பாரு. ஹெட் கேங்லியான் இந்த ஏரியால இருக்கா? ஹெட் கேங்லியான். எஸ், இது வந்து ரொம்ப கிளியரா இல்லை. சரி, அடுத்து ஒவ்வொரு செக்மெண்டல் கேங்லியான், ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் என்னது இருக்குதுமா? கேங்லியான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பாக்ஸா போட்டிருக்குல்ல, தட் இஸ் கால்டு செக்மெண்டல் கேங்லியான். இந்த ஹெட் கேங்லியான் வந்து 5th to 8th அந்த ஃபேரிங்ஸ் ரீஜன்லயே இந்த ஹெட் கேங்லியான், அதை தான் நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்றோம். சரியாப்பா? தென் டெயில் கேங்லியானும் ஒன்று இருக்குது, முடிகிற இடத்துலையும் ஒரு கேங்லியான் வந்து இருக்குது பெருசா. சரியா? then here you can see the nervous system. yes, இங்கே தான் brain, the brain, then ventral nerve cord அப்படி double nerve cord arise ஆகுதா? then ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ganglion அப்படி இருக்குதா? அதுல இருந்து குட்டி குட்டி nerves வந்து arise ஆகுது. சரியா? it supplies the impulse or the message to each segment. Then excretory system. Excretory system in leech. In leeches, excretion, இங்க excretory organs வந்து இங்க வந்து well developed. சரியாப்பா? வேற எந்த ஆர்கன்ஸும் இப்போ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸும் டெவலப்ட் அல்ல, சர்க்குலேட்டரி ஆர்கன்ஸும் ரொம்ப வெல் டெவலப்டா இல்லை, தென் நர்வஸ் சிஸ்டமும் வெல் டெவலப்டா இல்லை. ஆனால் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து இங்கே டெவலப்டா இருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்கும்? நெஃப்ரிடியா அப்படின்ற எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து இருக்கும். ஈச் செக்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட்மா? எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் பை பேர்டு டியூபியூல்ஸ் கால்டு நெஃப்ரிடியா. இப்போ நெஃப்ரிடியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இருக்கும். அதையும் நான் ட்ரா பண்ணி உனக்கு காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணு. எஸ், இப்போ இதுதான் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் வச்சுக்கேன். இதுதான் அனிமல். இந்த செக்மெண்ட்ல இந்த மாதிரி நெஃப்ரிடியா வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஃபனல் ஷேப்ல இருக்கும். ஃபனல் ஷேப். சரியாப்பா? இதுல வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இந்த டியூப் மாதிரி இருக்கும். இந்த டியூப் வந்து இப்படி வெளியே ஓப்பன் ஆயிரும், நெஃப்ரிடியோபோஸ். அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும், ரெண்டு இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ரெண்டு ரெண்டு இருக்கும். ஃபனல் ஷேப்டு. இது இந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி என்ன செய்யுது? இந்த நெஃப்ரிடியோபோஸ் வழியாக வெளியே அனுப்பிடும்.
இதுதான் அதோட எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன். அப்போ லீச்சஸ் பொதுவாகவே நீ அனலிட்ஸ் அப்படின்னு கேட்டாலே என்னது, அனலிட்ஸில் வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்னா என்னம்மா, மஸ்ட் சே nephridia. Nephridia are their excretory organ. Nephridia are their excretory organ. Can you say? Yes. Excretory system. Excretion takes place by paired tubules. ரெண்டு சைட்லயும் இருக்கும், ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் என்னது இருக்குது, டியூபியூல் இருக்கும். அதான் என்னது, nephridia. இப்போ நான் டிரா பண்ணி காமிச்சலப்பா, paired tubules, they are called nephridia. There are 17 pairs of nephridia which open out by nephrodiopause. வெளியே அதோட ஓப்பனிங் வந்து குட்டியா இருக்குதுல்ல, அந்த that opening is called nephrodiopause. From எந்த செக்மெண்ட்ல இருந்து, 6th to 22nd segment. First 5 segmentsல வந்து என்ன இல்ல, எஸ் there is no nephridia. அங்க வேஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆறது எங்க வந்துடும், 6th செக்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 6th செக்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருது, அது அதை கலெக்ட் பண்ணி, வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நெஃப்ரிடியோபோஸ் வழியா வெளியே சென்ட் பண்ணிடுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் by paired tubules called nephridia. The paired tubule, இந்த நான் ட்ரா பண்ணி காமிச்சலப்பா, அந்த டியூபிள் வந்து அந்த ஃபனல் ஷேப்ல இருக்குது. பட் அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும்னா ஹைலி காயில்டா இருக்கும், ரொம்ப காயில் ஆக்கி தான் வெளியே ஓப்பன் ஆகும். சரியா, அந்த காயிலிங் வெளியே அந்த வேஸ்ட் வரும்போது ஃபில்ட்ரேஷன் பண்ணிடும், ஃபுல்லா வேஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நெஃப்ரிடியோபோஸ் வழியா வெளியே அனுப்பிடும். பாடிக்கு தேவையானதை வந்து அது அப்சார்ப் பண்ணி வச்சு கொடுக்கும். சரியாமா. Then in leach, excretion takes place by segmentally arranged. Segmentally arranged means in each segment we can see the nephridia. சரியா, ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் நெஃப்ரிடியா இருக்கும். ஆனா எதுல மட்டும்தான் இருக்கும், 6th to 22nd வரைக்கும் தான் இருக்குது. 17 pairs of nephridiopause. The nephridia open outside through small pores called nephridiopause. Nephridiopause. That's all about the excretory system. Excretory system. Then reproductive system. Reproductive system of leech. Yes, here we can see the nephridia. The nephridia வந்து இந்த பாரு, இதுதான் அந்த funnel shaped structure. Here you can see the funnel shaped structure. It is lying in each segment. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் நெஃப்ரிடியா வந்து இருக்கும். சரியா, அடுத்து இது இங்க இருந்து கலெக்ட் பண்ணி என்ன செய்யுது, இட் வில் ஓப்பன் அவுட் சைட். இது வழியா ஓப்பன் ஆகி the waste are sent outside. Understand ma? This is nephridiopause. Then reproductive system. Then leech is a hermaphrodite. What is hermaphrodite? Leech is a hermaphrodite. Hermaphrodite means hermaphrodite. Hermaphrodite na என்னப்பா, don't know va? Very good. Subha Induja. Both sex organs are present in one animal. சரியா, very good. Kandan, Subha Induja, very good ma. Both the sex organ, testis and ovary. Testis is the male sex organ and ovary is the female sex organ. Both are present in the same animal. Then it is called hermaphrodite. Leech. Yes, Markesh Rupi. Markesh, very good ma. Both the sex organs are present in the same animal. Then it is called hermaphrodite. Here, leech is also a hermaphrodite because both male and female reproductive organs are present in the same animal. Same animal. So, we call it as hermaphrodite. Hermaphrodite. Earthworm is also a hermaphrodite. Then, leech is also a hermaphrodite. Okay. Then, what are the male reproductive organs? Can you say?
Male reproductive organs. Okay. Male reproductive organ na என்னம்மா? Can you name the male reproductive organ? Don't know. Testis. Testis is the male reproductive organ. இந்த டெஸ்டிஸ் கூட இன்னும் நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்ததுதான் நம்ம ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஆர்கன்ஸ் வந்து இதுல டெஸ்டிஸ் கூட ஆனா மெயின் அண்ட் பிரைமரி ஆர்கன் in the male reproductive system is testis. Like that, the female reproductive system consists of the primary organ. What is that? Very good, Markesh. Ovary. Ovary is the female reproductive organ. Female reproductive organ. Very good. Then, dash is called the male gamete. Testis produces the male gamete. What is the name of the gamete? Can anybody tell me? No, Gandhan. Testosterone is the hormone. It's a male sex hormone. What is the male gamete? Male sex cell. Male gamete. Very good. Again, Gandhan, very good. Sperms. Sperms are the male gamete. Then ovary produces the female gamete. Yes, Markesh, very good. Sperm. Sperm is the male gamete. Ruba Ramani, Markesh, Gandhan, very good, ma. Then dash is the female gamete. Ovary produces the female gamete. Can anybody tell me? Yes, egg cell or ovum. Very good. Yes. Srimadi Subhatra. Sperm and the male ma. Female gamete, ovum or egg. Ovum or egg cell. That is called female gamete. So the testis produces the sperms and the ovary produces the ovum or the egg cell. These two fuse to form the zygote. The zygote will develop into the young one. Are you clear, ma? Yes. Then, even though this animal is a hermaphrodite, this leech is a hermaphrodite. No, the leech cannot do self-fertilization. ஒரே அனிமல்ல 2 செக்ஸ் ஆர்கன் இருந்தாலும் என்ன நடக்காது? செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்காது. சரியா? ஒன்லி கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஒரு லீச் இன்னொரு லீச்சை தான் ஃபர்டிலைஸ் பண்ணுமே தவிர எதுல இந்த சேம் லீச்ல வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காது. சரியாமா? So in order to prevent self-fertilization, the animal itself produces some adaptation. சரியா? self-fertilization நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த அனிமல்லையே some adaptations டெவலப் பண்ணும். என்ன அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டிஸ் வந்து மெச்சூர் ஆகும் இந்த அனிமல்ல. அதனால ஏர்லியராகவே ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரியா? ஆனால் ஓவரி வந்து லேட்டாக மெச்சூர் ஆகும். ஓவமை லேட்டாக தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன செஞ்சிருதே? எஸ், டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்? இட் வில் ஃபர்டிலைஸ் அனதர் லீச். இன்னொரு லீச்சில் போய் when they come in contact with each other, 2 லீச் வந்து ஒட்டும் போது இங்க உள்ள ஸ்பெர்ம்ஸ் வந்து அங்க ரிலீஸ் பண்ணிடும். சரியா? அதுல வந்து ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ்னு இருக்கும். அந்த ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங்ஸ் வழியா என்ன பண்ணிரும்? அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த இன்னொரு லீச்சோட பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிரும். சரியாமா? தட் இஸ் கிராஸ் பாலினேஷன். ஸோ என்ன அடாப்டேஷன்னா, 2 ரீப்ரடக்டிவ் ஆர்கனும் சேம் டைம்ல வந்து மெச்சூர் ஆகாது. ஏர்லியரா ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிரும், லேட்டா ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அனிமல்ல உள்ள ஓவத்தை இன்னொரு லீச்சில் உள்ள ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு கிராஸ் பாலினேஷன். ஸோ ஒவ்வொரு இந்த லீச்சில் வந்து மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, அது மாதிரி ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, that we will see in the next class.